பதிவுல ஆடி மாதத்துல என்னென்ன விஷயங்கள் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதத்துல கடல்ல நீராடணும்னா அதிக விசேஷமா அமையும். இதுவரை அமாவாசை விரதமே இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்க வருகின்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா பித்ரு தோஷம் விலகும். நீங்க நினைச்சது நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை தசமி திதியில திக் தேவதா விரதம் இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சது அப்படியே கிடைக்கும். ஆடி செவ்வாய் கிழமைகள்ல அம்மன் கோயில்ல போய் எலுமிச்சம்பழ தீபம் ஏத்தணும்னா நம்ம கேட்டது அப்படியே கிடைக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசியில துவங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரையிலும் ஒவ்வொரு மாதமுமே பெண்கள் துளசிக்கு பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா நம்ம கேட்டது அப்படியே கிடைக்கும். வீட்டுல அனைத்து செல்வங்களும் சேருங்கிறது ஐதீகம். ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல காமாட்சியை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா திருமண தடைகள் விலகும். ஆடி மாதத்துல மீனாட்சி அம்மனை வழிபட்டோம்னா குடும்பத்துல அமைதி நிலவும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஆடி மாதத்துல மாரியம்மனை வழிபட்டால் கண் திருஷ்டிகள் விலகும். ஆடி மாத ஏகாதசியில அன்னதானம் செஞ்சோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஆடி மாத ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்கள்ல அரச மரத்தை வலம் வந்து வழிபட்டோம்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியை வழிபட்டு வந்தா வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். ஆடி மாதத்துல அம்மனுக்கு நெய்வேத்தியமா கூழ், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு வழிபட்டோம்னா இல்ல சண்டை சச்சரவுகள் இல்லாம செல்வ வளம் பெருகும். ஆடி மாதத்துல பெண் குழந்தைகள் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சு மங்கள பொருட்கள் தாம்பூலம் கொடுப்பது சிறப்பா அமையும். ஆடி பௌர்ணமியில சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செஞ்சு மூங்கில் அரிசி பாயாசம் படிச்சு வழிபட்டோம்னா சிவபெருமானோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். பகைவர்கள் விலகுவாங்க.